வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் பிறக்க போகுது. இந்த குரோதி வருடத்தில் தனுசு ராசியை சார்ந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். தனுசு ராசியில் பொதுவாக மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரவங்களுக்குமே கிடைக்கக்கூடிய பலன்களை தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியில் தான் இருக்கார். குரு 5வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அற்புதமான யோகத்தை தரணும்னு இருக்கும், தரும். குறிப்பாக பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பேரை கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வராத பணம் கைக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற சிரமங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பூர்வீக ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக ஸ்தானத்தில் ஏதாவது பாகப்பிரிவினை ஏற்படுறதா இருந்தால் இந்த காலத்தில் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக குரு 5லிருந்து அற்புதமான பலன்களை இப்போ கொடுக்கும். அதே குரு பகவான் சித்திரை 18ஆம் தேதி மாறப்போகுது. மே மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6வது ராசிக்கு போக போகிறார். அப்போ குரு 6வது ராசிக்கு போகிறது அது உகந்த இடமா அப்படின்னு கேட்டால் உகந்த இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ குரு 6வது ராசிக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடுகளை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி செய்யாத குற்றத்திற்கு கூட சிலர் தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். வரக்கூடிய பணம் கொஞ்சம் தேங்கி நிற்கும், டக்குன்னு வராது. ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்ச நாளைக்கு அந்த பொருளாதார தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள் இருக்கும், ஆனால் அந்த கடன் காட்சிகள் நிவர்த்தி அடைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி நகை பணத்தை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா நகை பணம் ஏதாவது ஒரு வழியில் சேதாரமாகும். புதுசாக எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, முதலீடு பண்ணாதீங்க. இப்போ இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயத்துலலாம் காசை போட்டோம்னா அந்த காசை நம்ம இழக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஷேர் மார்க்கெட் சைடெல்லாம் நம்ம போகாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதே மாதிரி நகைகள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் தொலைஞ்சு போயிடும், ஏதாவது ஒரு விதத்தில் சேதாரமாயிடும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே போல் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் கூட. அப்போ 4ஆம் அதிபதி 6க்கு போயிடுவார். 4ஆம் அதிபதி 6க்கு போனால் சிலருக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலர் வீடு விட்டு வீடு, ஊர் விட்டு ஊர் மாறுறோம்ல, அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் சிலருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ குரு சித்திரைக்கு அப்புறமா கொஞ்சம் சாதகமான பலன்களை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் மிகப்பெரிய பாதகங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். சனி 3வது ராசியில் இருந்தால் உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நல்லா இருப்பாங்க. ஆனால் நமக்கும் அவங்களுக்குமான உறவுகள் செட் ஆகாது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கும் நமக்கும் சண்டை சச்சரவுன்னு வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனால் உங்களுடைய சகோதர சகோதரிகிட்ட பழகிறது, பேசுறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்கிட்ட கூட பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பக்கத்து வீட்டுக்காரோட அந்த ஒட்டு உறவோடு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவுன்னு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 3வது இடத்துல சனி பலமாக இருந்தால் சொத்து சுகத்தில் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனாதிபதியான சனி தனஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறனால குரு பகவானால் பொருளாதார சிரமங்கள் இருந்தால் கூட, பொருளாதார கஷ்டங்கள் இருந்தால் கூட சனி பகவானால் பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணவரவு வந்துக்கிட்டு தான் இருக்கும். எதிர்பாராத வகையிலெல்லாம் பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த பண கஷ்டத்தை கண்டிப்பாக நம்மளால் சமாளிக்க முடியும். உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. அதனால் சனியினால் பல நற்பலன்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 4வது இடத்துல இருக்கிறது தான் நல்லதில்லை. தாயாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகலாம். ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம். அப்படி தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வரல, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா
தாயார் கூட வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்போ அவங்களுக்கும் நமக்குமான உறவுகள் வந்து சுமூகமாக இருக்காது. அடிக்கடி சண்டை சச்சரவு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் வாய் பேசாமல் கூட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து சிலருக்கு இருக்கும். ராகு 4வது இடத்துல இருக்கனால ஒரு சிலருக்கு பணி இடமாற்றங்கள் எல்லாம் கூட ஏற்படும். அப்படின்னா என்னென்னா, ஊர் விட்டு ஊர் போகணுங்கிறது விதி, வீடு விட்டு வீடு போகணுங்கிறது விதி. அப்போ ஒரு சிலர் வந்து வீடு விட்டு வீடு மாறுவாங்க, ஒரு சிலர் வந்து ஊர் விட்டு ஊர் மாறுவாங்க, ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ஏற்பட்டு ஊர் விட்டு ஊர் மாறுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த ராகு வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்துக்கள் பொருள்கள் வந்து இழப்பீடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். இப்போ அடுத்தவங்க சொத்தை ஏதோ வாங்கி வச்சுருக்கோம், அந்த சொத்தை வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அது ஒத்திக்கு வாங்கி வச்சுருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் வாங்கி நம்ம வச்சுருந்தோம்னா அந்த மாதிரி வரும். கிரைய வாங்கின சொத்தை கொடுக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒத்தி வாங்கின சொத்துக்களை வந்து நம்ம திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் காணாமல் போகலாம், ஏதாவது ஒரு பொருள்கள் வந்து இழப்பீடாகலாம். அந்த மாதிரியான பலன்களை தான் ராகு வந்து கொஞ்சம் கொடுப்பார். அதனால வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த கூட்டு குடும்பம் இருக்குல்ல, அந்த கூட்டு குடும்பத்தில் வந்து விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். அப்போ கூட்டு குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்காது, கூட்டு குடும்பம் வந்து பிரியும், தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து இந்த காலத்தில் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேது பகவானை பொறுத்தளவுக்கு பொதுவாக வந்து 10வது ராசியில் தான் இருக்கார். கேது வந்து 10வது ராசியில் இருக்கக்கூடாது. அது இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலை பார்க்குறதுல வந்து கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணும். இப்போ வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு வேலை போயிடும். ஏன் வேலை போச்சுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வேலையை விட்டு நின்றுவாங்க, இல்லைன்னா கம்பெனிக்காரங்களே வேலையை விட்டு நின்றுவாங்க. ஒரு சிலருக்கு பதவி இறக்கங்கள் வந்துடும். ஒரு சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைன்னு வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி விட்டுரும். அந்த மாதிரி பண்ணும். அதனால் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் வந்து சொந்தமாக தொழிலெல்லாம் செய்வாங்க. அந்த தொழில் செஞ்சால் கூட தொழில் போட்டிகளை வந்து உருவாக்கும். அதே மாதிரி தொழில் தடைகளை உருவாக்கும். அப்போ அந்த தொழில் செய்கிறதுல வந்து ஏதோ ஒரு இடைஞ்சல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும், அந்த கேது 10ல் இருக்கிறனால. இப்போ இந்த குரோதி வருடத்தை பொறுத்தளவு கிரகநிலைகள் வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் நான் சொன்ன மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு அதிகபட்சமாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளி இருக்கு இல்லையா, அந்த காளியை வழிபட்டால் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து அமாவாசை திதி அன்னைக்கு வந்து வழிபடணும், அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் இருக்கார்ல, சனிக்கிழமைகளில் சக்கரத்தாழ்வாரை ஒரு 5 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து சுபிட்சம் ஏற்படும், கஷ்ட நஷ்டங்கள் வந்து விலகும், குடும்பத்தில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க போதும். வேறு பரிகாரங்கள் செய்யணுங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லை. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி முடிஞ்சிச்சு, அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் நமக்கு. ஏன்னா 7.5 சனி தான் நம்மளை வந்து படாத பாடுபடுத்தும். தொழில் இழப்பீடு, காசு இழப்பீடு, சொத்து இழப்பீடு அப்படின்னு சொல்லி நிறைய இதை வந்து இழந்துருவோம் 7.5 சனி காலத்தில். ஆனால் இப்போ அது விலகிருச்சு. விலகினதுனால ஓரளவுக்கு இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதனால் இந்த குரோதி வருஷத்தில் கூட நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பலன்கள் இருக்குது. அதனால் குரு 6க்கு போனாலும் நீங்கள் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த குரோதி ஆண்டு தனுசு ராசிக்காரவங்களுக்கு நற்பலனை தான் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.